ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. இன்றைக்கி வந்து வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். யாரும் தப்பாக எடுத்துக்க தேவையில்ல. ஏன் அப்படின்னா உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னால் ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட R15க்கு வந்து டெயில் டைடியும் இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மோட்டோ விலாக்ஸ், அதுக்கப்புறம் பைக் பற்றின இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் இதோட ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் வந்துச்சு ஒரு பேரு. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நம்மளோட டெயில் டைடியில் இண்டிகேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டு அந்த வயர் உள்ள நெட்டை வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு ஒரு லிமிட் டைட் பண்ணாலே போதும். இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிடலாம். ஓவர் டைட் பண்ணால் உடச்சிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர். இதோட லுக் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அதை அப்படியே நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இனிமேல் அந்த ஒரு அழகான R15 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக் டெயில் டைடி தேவையில்ல, நம்மளை மாடிஃபை பண்ண டெயில் டைடி இன்சர்ட் பண்ணிடலாம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா R15 ஸ்டாக்கு இந்த மாதிரி ஒரு 4 போல்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 4 த்ரெட் இருக்கும். நம்ம கஸ்டம் டெயில் டைடி போகிறதால லாஸ்ட்டில் இருக்க ஒரு 2 நெட் ஸ்ட்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ நெட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க பேலன்ஸ் 2 த்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெயில் டைடியை ஏற்றிடலாம். ஸோ மக்களே, டெயில் டைடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. அந்த இண்டிகேட்டர்ஸும் மாட்டியாச்சு. இப்போ இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு அதை எப்படி கனெக்ஷன் கொடுக்கணுன்றதையும் நான் காமிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இதோட லுக் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். டெயில் டைடி வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டோம். ஸோ இப்போது எப்படி இண்டிகேட்டர் கனெக்ஷன் கொடுத்துன்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் இண்டிகேட்டர்ஸ்க்கு 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா போகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டருக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வரும். அது இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா பண்ணி நீட்டாக ஜிபிஎஸ் இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட சீட்டை மாட்டி ஃபுல்லாக நம்பர் பிளேட் மாற்றிடலாம். ஸோ வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். சீட்டை மாற்றிடலாம். ஆக்சுவலாக R15 வந்து பார்த்திங்கன்னா சீட் மாட்டுறது ரொம்ப ஈஸி. இதோ காட்டுறேன் எப்படி நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி நல்லா உள்ளே வச்சு இப்படி நல்லா உள்ளே அமுச்சிட்டு இப்படி திருப்பிட்டா அவ்வளோதான். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸி சீட் மாட்டுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம நம்பர் பிளேட்டு எடுத்து மாட்டிட வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்பர் பிளேட் இருக்குது. ஆக்சுவலாக நம்பர் காமிக்கக்கூடாது, இல்லை நான் காமிப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மாட்டிடலாம். ஸோ நான் மாட்டிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 நெட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் இந்த 2 இது போட்டு தான், இந்த வெல்டு வச்ச நெட்டு போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்ட போகிறேன். ஸோ நல்லா இது டைட் நிற்கும், அதனால தான் இது மாட்டுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் மாட்டிட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நானே எடிட்டிங் முடிச்சுட்டு எண்டு கார்டை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த டெயில் டைடி எப்படி இருந்துச்சு, இண்டிகேட்டரோட பிரைட்னஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாளைக்கு உங்களை வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சொல்கிறேங்க அந்த டெயில் டைடி எப்படி இருந்துச்சு, இண்டிகேட்டர் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பைக் அக்சசரி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் R15 லுக் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.